யார் உங்ககிட்ட வந்தாலும் மார்போடு சேர்த்து அணைச்சுக்கோ. அவனை தள்ளி விட்டுறத அவங்க அணைச்சுக்கோ. இந்த ஊழியம் செஞ்சு பாருங்க, ஆத்மா அவங்களை தேடி வரணும். அல்லேலூயா. 20 பேர், 40 பேர், 50 பேர், 100 பேர், 1000 பேர் ஆனவனை சபை வச்சுட்டாங்க. சுவிசேஷகனாவே உனக்கு கொண்டு போறாருன்னா சுவிசேஷகனாகவே இரு சாவர வரைக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மோசே ஆண்டவர் அப்படி அழைச்சிருந்தாலும் ஆரோனை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. அவன் ஒண்ணும் செய்யல. புரியுதா? புரியுதா உங்களுக்கு? அவன் பிரதான ஆசாரியனா இல்லை. He only did it. அவன் சகோதரன் தான் பிரதான ஆசாரியன். Thank you Lord. ஏய், நான் தானே கொண்டு வந்தேன். என்னதான் கர்த்தர் முச்செடியில காட்சி கொடுத்தாரு, எனக்கு தான் அந்த வல்லமையை கொடுத்தாரு, நான் தான் ரெண்கால பிரிச்சேன் அப்படி நான் சொன்னேன். When God spoke to him, உன் சகோதரனை பாஸ்டர் ஆக்கு, அவனை போடு, அவனை அபிஷேகம் பண்ணு. He had the great heart to anoint him as a chief priest, the first chief priest. தெரியுமா? ஆமா, நான் தான் first chief priest ஆன்னு எகிரி குதிக்காத. He did. Hallelujah. Hallelujah. உன் மேல இருக்கிற அபிஷேகம் பெருசுங்க, அது தெரிஞ்சுக்கங்க. The anointing on you is great. அதை தெரிஞ்சுக்கங்க. யாருக்கு என்ன ஊழியம் கொடுக்கிறாரோ அந்த ஊழியத்துக்கான அபிஷேகம் எல்லாம் அவருடையது. அவர் பெரியவர், அதுதான் பெருசு, இதுதான் சிறுசு நினைச்சுக்காத. எல்லாம் ஈக்குவல். ஆமென். எல்லாம் ஈக்குவல். Because God is great. அவருடைய சரீரத்திலிருந்து, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்திலிருந்து, அது தொங்கல்ல இருந்து ஒரு சின்ன நூலை பிச்சுக்கிட்டா கூட that is great. புரியுதா? அந்த ஒரு நூல் போதும் உலகத்தை கலக்கிறதுக்கு. ஒரு பாஸ்டர் சொன்னாரு, ஒரு பாஸ்டர் இப்படி சொன்னாரு, ஒரு உதவி போதகர், ஒரு பிரான்ச் சர்ச் பாஸ்டர் அந்த பாஸ்டர் கிட்ட போனாரு. ஐயா, சபையில ரொம்ப கஷ்டமா இருக்கு, சபையை நடத்த முடியல, பிரான்ச்ல ரொம்ப தேவை, கூரையெல்லாம் ஒழுகுது, நான் என்ன செய்யறது? பாஸ்டர் தலைமை சபையில பணம் கொடுத்து உதவுன்னு சொன்னாரு. அந்த பாஸ்டர் சொன்னாரா, நான் இயேசுநாதருடைய தாடி முடியல உன்னை பிடிச்சி நீ தொங்கின்னு இருக்கேன், நீ வேணா இன்னொன்னு பிடிச்சி நீ தொங்கியா, அதுதான் ஊழியம். என்கிட்ட வந்து காசு கேட்காரு. புரியுதா? சொல்லுங்க ஆமென். ஹalleluya. ஹalleluya. அவருடைய தாடியில ஒரு முடியை முடிச்சிட்டு ஒரு எத்தனையோ சபைகளுக்கு பிரதான சபையா அந்த சபையை வச்சு அந்த அதுல பிரதான மேய்ப்பனா ஒருத்தர் வச்சிருப்பாருன்னா நீயும் பிடிச்சிக்க, ஒன்னையும் அப்படியே வைப்பாரு. ஹalleluya. ஹalleluya. ஒரு தாடி முடி போதுமா அந்த பாஸ்டர்? சென்னையில் ஒரு பெரிய சபை, ஒரு மகிமையான ஊழியக்காரர். ஹalleluya. அவர் கையில எத்தனையோ பிரான்ச் சபை இருக்குது, தெருக்கு சபை இருக்குது. அவர் சொன்னார், நான் இயேசுநாதருடைய தாடி முடியல ஒரு முடியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கேன். அதுதான் எனக்கு பிடிச்ச நம்முடைய ஒரு ஊழியம். இயேசு எங்கன்னா உன்னை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருங்க, வேற எதையும் பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்காருங்க. ஹோல்ட் எனி பார்ட் ஆஃப் ஜீசஸ். ஒண்ணு கூட உங்களால அதுல இருந்து எடுத்துட முடியாது. ஹோல்ட். அவர் பாருங்க என்ன தாடி அழகா சொல்லு, தாடி முடியல உன்னை பிடிச்சிட்டு தொங்குறேன். ஆண்டவரே எனக்கு ஒரு தாடி முடிய கொடுங்க அப்படி கேளுங்க. அந்த தாடி என்ன பண்ண முடியாத தாடி. எத்தனை பேர் வேணா பிடிச்சி தொங்கலாம், தாடியே பிடிச்சி தொங்கினாலும் போதும், முடியல தலையில இருக்குது. எதனா பிடிச்சி தொங்கையா, உன் ஊழியம் மகிமையா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. அவர் ஜெபம் பண்ண சுகம், அவர் ஜெபம் பண்ண அற்புதம், அவர் சபையில் 1000 ஆத்துமாக்கள், மகா பெரிய சபை, ஒரு தாடி முடிய வச்சுட்டு கட்டிட்டாரியா. உனக்கு போதா? எத்தனை பேர் சுவிசேஷம் ஊழியம் செய்ய போறீங்க? Hallelujah. Yes. Quickly.
church. நன்றி. Touch. Oh, mighty God. Thank you, Holy Ghost. Touch. Power. Touch. Touch. Mighty. Touch. Touch. Very powerful anointing there. Nandri. Oh, glory to Jesus. Akini, 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 God is going to change your life. உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறாரே. நன்றி. இன்னைக்கு அபிஷேகம் இறங்குற அத்தனை பேரும் பாக்கியவங்க. நீங்க பாக்கியவங்க. அத்தனை உங்க வாழ்க்கையில ஓ நன்றி. ஜீசஸ். அபிஷேகத்தை நிறைஞ்ச சில பிரதர்ஸ் இருக்காங்க. ஓடியல் முன்னாடி சீக்கிரம். அபிஷேகத்தை நிறைஞ்ச பிரதர்ஸ் சில பேர் இருக்கீங்க. வாங்கியால் ஓடியல் குயிக்கி கம்மியா கம்மியா ஓடியங்க. சிஸ்டர்ஸ் கூட சில பேர் மெடிசன் வந்திருக்கீங்க. அபிஷேகத்தை நிறைஞ்சி வாங்கியால் வந்திருக்கீங்க. ஓடியல் குயிக்கி ஓடியங்க. நீங்க என்ன சீக்கிரம் குயிக்கி வரும். ஜீசஸ் தேங்க் யூ. பிரதர் ரவிங்கன் கம் ஹியர் ஃபாஸ்ட். தேங்க் யூ. பிரதர் ரவிங்கன் ஓடி வந்தா. தேங்க் யூ. அக்கிலா thank you Lord. 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 நன்றி நன்றி ஓடி ஓடி. Thank you Lord. Separate them please. Hallelujah. Sisters and brothers separate them. Hallelujah. Thank you. முன்னால நின்னுங்க. ஆமா. மற்றவங்க தூரங்க. நன்றி. கரங்களை பிடிச்சீங்க. கரங்களை பிடிச்சீங்க. பிரதர்ஸ் கரங்களை பிடிச்சீங்க. சிஸ்டர்ஸ் கரங்களை பிடிச்சீங்க. நன்றி ராஜா. Thank you Lord. பிரதர்
There's an evangelist, servants of God, thrown by the power. Sisters, touch! 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 Holy Spirit, walk in them. Walpara is blessed. Walpara ஆசீர்வதிக்கப்பட்டது. உங்களின் ஊழியக்காரர்கள் எழுந்திருப்பார். உங்கள் ஊழியக்காரிகள் எழுந்திருப்பார். பக்கமாய் கிராமமாய் ஊழியக்காரர்கள் எழுந்திருப்பார்கள். Hallelujah. You will see power. You will see power in your ministry. உங்களுடைய ஊழியர்கள் வரவே மாட்டீங்க. நன்றி நன்றி. சிஸ்டர்ஸ் வரவச்சுங்க. சிஸ்டர்ஸ் வரவச்சுங்க. சீக்கிரம் இதை பாருங்க. வரவச்சுங்க. நடுப்புற நிற்கிறீங்க. பைபிள் செய்யுங்க. As a family, பைபிள் செய்யுங்க. Quickly, பைபிள் செய்யுங்க. அந்த டோருக்கு அப்புறம் நிற்கிறவங்க அப்படியே பைபிள் செய்யுங்க. Thank you, Lord. Thank you, Lord. புடிச்சுங்க, நீங்க புடிச்சுங்க. நீங்க புடிச்சுங்க, புடிச்சுங்க. Quickly, புடிச்சுங்க. Thank you. கடவுளுக்கு புடிச்சுங்க. Thank you. நன்றி நன்றி. நீங்கள் முன்னாடி பைபிள் செய்யுங்க. Quickly, I don't know. Link with somebody. Link. Hallelujah. Hallelujah. This one more time. No power. On this. Touchdown. Touch. Yes. Holy Spirit, I love you for this marvelous work. I love you, Lord. I thank you, Lord. We glorify you, Lord. Thank you,
You still want? Yeah. You still want? What are you going to do with this? Glorify God. Many don't know who He is. But I know. God is going to do some mighty days are coming. He will be a leading power. Evangelist. Amen. Amen. Are you happy? Are you happy? Are you happy? Glorify the Lord. This is the anointing. Don't come here, don't. This is powerful anointing. இந்த அபிஷேகத்துக்காக வாஞ்சித்து ஓடி வந்தோமா? Thank you, Lord. உண்மையில தேவனுடைய ஆவியானவர் அபிஷேகத்தை பார்த்து அவர் உன்னை கடந்து வந்திருக்கிறார். ஓ, ஹalleluya. நாட்கள் வரும், நீயா என்று சொல்லி எல்லாரும் கேட்பார்கள். நீயா என்று சொல்லி பிரமித்து பார்ப்பார்கள். ஓ, தேவனுடைய வேதத்தை அபிஷேகத்தை சுமந்து கொண்டு போகிற பாத்திரமாக இருப்பார்கள். Thank you, thank you, thank you, thank you, Lord. தேவனுடைய விரல்களால் விசுவாசங்களை துரட்டுவார். நன்றி. Thank you, Lord. 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 தேவனுடைய அபிஷேகம், அவர் அபிஷேகத்தின் மகிமை உங்களை கடந்து வந்திருக்கு. நன்றி, நன்றி, நன்றி. Thank you, thank you, Holy Ghost. நன்றி, 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 நன்றி. Thank you, Daddy. Thank you. Touch. Come on. Taliba, sister, Jesus. Don't worry about anything. It's nothing. Go to my sister. Nandi. Hallelujah. 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 I don't know. The Lord is doing certain things before as we preach. காலையிலும் நம்ம செய்ய வேண்டியது முன்னதாகவே அவர் இறங்கி வந்து செஞ்சாரு. இப்போ Thank you, Lord. சுவிசேஷனுக்குரிய அபிஷேகத்தை இங்கே சில பேர் மேல பார்க்கிறேன், சில நபரோட பார்க்கிறேன். Thank you, Lord. சுவிசேஷம் செய்ய வேண்டும், சுவிசேஷம் ஊழியம் செய்ய வேண்டும். அபிஷேகத்தை சில பேர் பார்க்கிறேன். Thank you, Lord. 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 Thank you, Holy Ghost. 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 Thank you. Please go back to your seats. யாதேசரு சொஸ்தமனார். ஹalleluya. 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 இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் இந்த வார்த்தையை பிரசங்க வச்சாரு.
விசுவாசிகளை அலற வச்சாரு. அது மாத்திரம் அலறிச்சு. யாருக்கும் ஒண்ணு தெரியல. அது வரைக்கும் முதல் செஷன்ல எல்லாம் ஆவியில நிறைஞ்சு கர்த்தரை துதிச்சு பாடி மையமேல நம்ம உட்கார்ந்து இருந்தோம். ஆவியில நிறைஞ்சு விழுந்து கிடந்தோம். ஆனா இப்ப மாலையில இறங்கி வரும்போது உங்களை யாருக்காவது ஏதாவது இருந்துச்சா? வெறும் பிசாசின் கட்டில் இருந்தவர்கள் மாத்திரம். இதான் இந்த விஷயம். கால அடையாளம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அபிஷேகம் வேணும். எங்க தேசமா போலாம். இது ஒரு மகிமையான அபிஷேகம். இந்த வயசுக்காக இந்த ஆசை பாருங்க. ஒலிவருக்கு போனாங்க. போலீஸ் ஸ்டேஷனுடைய ஓடியத்துக்கு வயசுலாம் கிடையாது. சாவர வரைக்கும் பிரசங்கம். என்னுடைய ஊழியத்துல எந்த ஊழியமானவன் சரி, ஆரோன் சாகர வரைக்கும் ஊழியம் செஞ்சேன். மோசே சாகர வரைக்கும் ஊழியம் செஞ்சேன். யோசேப்பு சாகர வரைக்கும் ஊழியம் செஞ்சேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாகர வரைக்கும் அவன் ஊழியம் முடியல. ஆமென் சொல்லுங்க. Thank you Daddy. That is the anointing. That is the anointing. That is the anointing. That is the anointing. அந்த அபிஷேகத்தை உங்க கையில கொடுத்தாருன்னா உன்னால வீட்டுல உட்கார்ந்து இருக்க முடியாது. நீ ஒரு நாள் சும்மா வீட்டுல உட்கார்ந்து இருக்கன்னு நினைச்சீங்க. ஏதோ ஊழியம் இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க. எங்கேயோ ஓட்ட இருக்குதுன்னு நினைச்சுங்க. ஏன்னா ஊழியம் இல்லைன்னா கூட கர்த்தரோடு இருக்க வச்சிருவாரு. சும்மா உட்கார்ந்து இருக்க மாட்டோம். ஒரு கட்ட கதை, கிழவிகள் கதையும் கட்டு கதைகளையும் கிழவிகள் பேச்சு பேசிட்டு இருக்க மாட்டான். ஊழியம் இல்லைன்னா அதுக்கு மாற அவர் பாதத்துல மரியாதை போல உட்கார்ந்து இருப்போம். அடுப்பங்கரையில இல்ல, பாதத்துல உட்கார்ந்து கேட்டுட்டு இருப்போம். அடுத்தது என்ன செய்யணும்? சுவிசேஷம். சுவிசேஷனுக்கு சாப்பாடு மரத்துல இருந்து வரும். யாரையும் பார்த்து துட்டு கொடுங்கன்னு கேட்காதீங்க. எனக்கு காசு கொடுங்க. உங்ககிட்ட ஒண்ணு இல்லைன்னா கூட வாயை பொத்திட்டு இருக்கேன். காக்காவை அனுப்புறேன். காக்கா சாப்பாடு கொடுக்கணுமா? சாப்பாடு கொண்டு வரேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காசு இல்ல. இயேசு சுவிசேஷ ஊழியத்தை செஞ்சிட்டு இருந்தார். ஊரா போய் பிரசங்கம் பண்ணார். கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் போய் சுவிசேஷம் பிரசங்கிச்சாரு. அவருக்கு காசு இல்ல வரி பணம் செலுத்துறதுக்கு. அற்புதம் நடந்துச்சு. ஹல்லேலூயா. கூப்பிட்டாரு, வாடா. பணப்பைய வச்சிருந்த யூதாச கூப்பிடல. எதனா காசுக்கு தான் பணம் அவன் இருக்கிறத வட்டிக்கு வாங்கி கொடுக்கலாம், கடை வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லுவான். ஏன்னா அவன் பணம் கை வச்சிருக்கிறவன், அக்கௌண்டன்ட், கேஷியர். அவனுக்கு அதுதான் மனசுல வரும். வேற எப்படி லோன் வாங்கலாம் அப்படின்னு. மீன் பிடிக்கிறவனு கூப்பிட்டாரு. காசுக்கும் மீன் பிடிக்கிறவங்க என்ன சம்பந்தம்? என் தேவனுடைய ஞானம் பாருங்க. மீன் பிடிக்கிற பேதுரை கூப்பிட்டாரு. தூண்டில் போடுறான்னு சொன்ன பணத்துக்காக தூண்டில் போட சொல்லி யூதாஸ் அமிச்சா 4 வருஷம் தூண்டில் போட்டுப்பா மீன் மாட்டிருக்காரு. He knows who to call. யார கூப்பிடணும், யார அனுப்பணும்னு அவருக்கு தெரியும். பாப்பா பேதுரு, நீ தான் மீன் பிடிக்கல, கில்லாடி போய் பிடி. பிடிச்சா வாய தர, நீ செதில் பிரிக்கிறது கில்லாடி வாய தர, அதுல ஒரு வெள்ளி பணம் இருக்கும். எடு. மீன் வாயில பணம் எடுக்க முடியுமா உங்களால? ஒரு நாள் கை விட்டு பாருங்க. மீன் வாயில் கை இருக்காது. அது வாயில கை விட்டு பாருங்க, தெரியும் அவன் எப்படி இருக்கான்னு. சரி, அவனுக்கு தான் தெரியும். ஏன்னா மீன்காரன் அவனுக்கு எப்படி பிக்கணும்னு தெரியும். வாயில கை விடு, பணம் கிடைக்கும். வெள்ளி பணத்தை எடுத்துருவா, உனக்கு எனக்கும் சேர்த்து கட்டு. Hallelujah, hallelujah, hallelujah. எத்தனை பேருக்கு வேணும்? கரங்களை வைக்கலாம். I will pray to Jesus and he will give it to you. உங்க கண்களை மூடிக்கங்க. யாரையும் பார்க்காதீங்க. கர்த்தாவே, சுவிசேஷனுக்கான அபிஷேகத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லுங்க. அவர் கொடுப்பா. அதற்கு முன்னால ஏதாவது கோளாறுகள் இருந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, பணத்துக்காக ஊழியம் செய்யணும்னு சொல்லி பணத்துக்காக ஊழியம் செஞ்சீங்கன்னா மன்னிப்பு கேளுங்க. சோறு இருந்தாலும் ஊழியம், சோறு இல்லைனாலும் ஊழியம் சொல்லி பாரு. நீ ஒரு நாள் பட்டினியா இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அரசாங்கத்தில் வேலை செய்யறவங்க கூட பட்டினியா இருக்கிறாங்க நாட்கள்ல. ஆனா
ராஜா, எங்கள் இயேசு ராஜா. பரலோக அரசாங்கத்தில் வேலை செய்யற ஒருத்தர் கூட பட்டினியா இருக்க மாட்டார்.